இன்றைக்கி ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஆட்டுக்காலை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி எனக்கு ஷாப்லேயே சுத்தம் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது பண்ணியிருக்கிறேன். இது இந்த கிரில் ட்ரேயில் இந்த ஆட்டுக்கால் எல்லாமே பார்த்திங்கன்னா வச்சுட்டு இந்த தீயில் அப்படியே வாட்டி எடுக்கணும். வாட்டினதுக்கப்புறம் ஒரு நைஃபை வச்சு அந்த ஹேர் எல்லாமே இந்த மாதிரி சுரண்டி எடுத்தாலே போதும். எல்லா ஹேருமே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 வாட்டி மஞ்சள் தூள் போட்டு அந்த கவுச்சி வாடை போகிறதுக்காக கொஞ்ச நேரம் அதில் அப்படியே விட்டுறலாம். அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் அந்த ஆட்டுக்காலை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன பெரிய வெங்காயம், அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இந்த ஆட்டுக்கால் எல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் நம்ம விட்டுக்கலாம். அது வேகிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள் 20 கேஷ்யூ, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி, அப்புறம் காரத்துக்கு இப்போ பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துக்கோங்க. இங்கே கசகசா கிடைக்காது, அதனால் நான் சேர்க்கலை, நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஆட்டுக்காலும் விசில் விட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், ஒரு பிரிஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் நல்லா வதங்கி வர்ற டைமில் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. இது நல்லாவே ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், எந்த கவுச்சி ஸ்மெல்லும் வராது. அப்புறம் கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஆட்டுக்காலும் பார்த்திங்கன்னா 12 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லாவே வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே சைடில் வச்சுட்டு இந்த வதக்குனதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் காரத்துக்கேற்ப நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வேறு எந்த மசாலா பொருட்களும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் பெப்பரும் சேர்த்துருக்குறோம். வேறு மசாலா எதுவும் சேர்க்க வேண்டாம். மஞ்சள் தூளும் ஆட்டுக்கால் வேக வைக்கும் போதே சேர்த்தாச்சு, ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி இந்த மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பாயாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இது வேக வைக்கிற கேப்பில் நம்ம இடியாப்பம் ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இடியாப்பம் ரெடிமேட் பாக்கெட்டு தான் வாங்கியிருந்தேன். இங்கே மஸ்கட்டில் இந்த மாதிரி பாக்கெட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உள்ளே 10 பீஸ் கிட்ட இருக்கும். இது நம்ம ஜஸ்ட்டு இட்லி தட்டில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்தால் மட்டும் போதும். இட்லி தட்டில் இட்லி அவிக்கிற மாதிரியே நம்ம ஜஸ்ட்டு மேலே வச்சு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அவன் இருக்கிறவங்க அவனில் கூட ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நான் அப்போவே யோசிச்சுட்டு தான் சரி இது எப்படி சாஃப்டாக வருமோ என்னவோன்னு நினச்சிட்டு தான் அவனில் தான் நான் இன்றைக்கி ஹீட் பண்ணேன். 30 செகண்ட் வச்சேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரியே இருந்தது. அப்புறம் 1 மினிட் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அவ்வளோ சாஃப்ட்டு என்னால் நம்பவே முடியல, அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் பாயாவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லியில் தூவி இறக்கிக்கலாம். ரொம்ப சூப்பராக க்ரீமியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் பாயா ஆப்பம், இடியாப்பம், தோசை இந்த மாதிரி எதுக்குனாலும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.